தவா சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்ல காரசாரமாக நல்ல சிக்கன் முறுவலாக நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து மஞ்சத்தூள், ஆயில் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை மசாலாவில் நல்லா சாறுற மாதிரி நல்லா பரட்டி, மசாலா சிக்கன் ரெண்டும் நல்லா பரட்டி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். 3 ஹவர் 2 ஹவர் ஊறினா மசாலா நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிரும். அப்போ சாப்பிட்றப்ப நல்ல நம்மளுக்கு சிக்கனில் வந்து நல்லா மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஊறட்டும் ஒரு 2 ஹவர். ஊறிடுச்சு. நம்ம ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வறுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கனை எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம், மசாலா பரட்டுறப்போ ஊற்றிருக்கோம். அதனால் ரொம்ப ஆயில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வெறுமனையே ஃப்ரை பண்ணுறேன். இந்த பாருங்கள், ஆயில் வருது பாருங்கள், எண்ணெய் ஊற்றாமையே ஆயில் வருது பாருங்கள். அதனால் உங்களுக்கு தேவைன்னா ஊற்றுங்க, இல்லாட்டி ஊற்ற தேவையில்லை. அப்படியே எல்லாத்தையும் பரட்டி 2 சைடும் வேகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் சிக்கனை. எப்பயுமே இந்த தோசைக்கல்லில் நம்ம சிக்கனை இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ரொம்ப, நம்ம வாணலில் செய்கிறத விட இதில் செய்கிறது தான் ரொம்ப நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லா சிக்கனையும் பரட்டி நம்ம வேக வச்சுக்கலாம். சிக்கனில் எப்பயுமே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு மசாலாவெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி சிக்கனை செய்கிறத விட இது மாதிரி செய்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சிக்கன் வெந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயே ஊற்றாமல் அந்த எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள், சிக்கன்லேருந்து எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் நான் எண்ணெய் ஊற்றாமல் செய்ய சொன்னேன். அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதோட பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி பூண்டு இது மாதிரி பொடி பொடியாக போடுறது நம்மளுக்கு நல்ல ஒரு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு சிக்கனில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போது வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் மட்டன் சிக்கன் எல்லாத்துலேயுமே நம்ம இது மாதிரி வேக வச்சுட்டு ஃபைனலாக வெங்காயத்தை இது மாதிரி வதக்கி போடுறது சிக்கனுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. சிக்கனோடு சேர்த்து வெங்காயத்தை போட்டு வதக்காமல்
இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆனியனையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஒரே ஒரு குடமிளகா ஃபைனலாக சேர்க்கணும். வெங்காயம்லாம் வதக்கினதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்னு தென்படும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தவா சிக்கனை இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.